அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நம் சமூகத்திற்கு அறிவு சார்ந்த இஸ்லாமிய அறிவுசார் புரிதல் அவசியம் தேவைப்படுகிறது. குறிப்பாக பன்முக சமூகத்தில் வாழக்கூடிய நமக்கு, பல்வேறு மதத்தவர்களோடு வாழ்கின்ற நமக்கு இஸ்லாத்தை பற்றி உள்ள புரிதல் நமக்கு தேவை. ஒருவர் நம்மிடத்திலே வந்து கேட்கிறார், இஸ்லாத்திலே ஜாதி இல்லை என்று சொல்லுகிறீர்கள், இஸ்லாத்திலே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், உயர்ந்தவள் தாழ்ந்தவன் பாகுபாடெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறீர்கள். சரிதான், உங்களுக்கு மத்தியிலே ஏன் இவ்வளவு வேறுபாடு? தௌஹீத் ஜமாத் என்று சொல்லுகிறார்கள், தர்கா கோஷ்டி என்று சொல்லுகிறார்கள், இவர்களை திட்டுகிறார்கள். இதெல்லாம் ஜாதிய பாகுபாடு இல்லையா? இவைகளெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா என்ற கேள்விக்கு நம்மிடத்திலே என்ன பதில் இருக்கிறது? என்ன பதிலை நீங்கள் சொல்லப் போகிறீர்கள்? ஆம், ஜாதி இருக்கிறது என்று சொல்லப் போகிறீர்களா? அப்படி சொன்னால் இஸ்லாத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இஸ்லாத்தை தவறாக பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்பதாக பொருள். என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? இஸ்லாத்தில் ஜாதி அறவே இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இஸ்லாத்திலே இல்லை. இந்த சுன்னத் ஜமாத்து, தௌஹீது, தர்கா இவைகளெல்லாம் எங்களுடைய அடிப்படை விஷயங்களில் எந்த வேறுபாடுகளும் இல்லை. எங்கள் எல்லோருக்கும் ஓர் இறைவன் அல்லாஹ் தான். எங்கள் எல்லோருக்கும் ஒரே வேதம் குர்ஆன் தான். எங்கள் எல்லோருக்கும் ஒரே நபி, இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த அடிப்படை விஷயத்தில் எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அப்படி இருந்தால் அவர்கள் முஸ்லீமாகவும் இருப்பதில்லை, இருக்கப் போவதும் இல்லை. அப்போ என்ன வித்தியாசம்னா, இந்த அடிப்படை விஷயத்தை தவிர்த்து விட்டு சில சட்ட ரீதியாக சில விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. உலகம் முழுக்க எல்லா நேரங்களிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்படி கருத்து வேறுபாடில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில புரிதலினுடைய வேறுபாடின் காரணமாக இந்த சுன்னத் ஜமாத்து இவைகளெல்லாம் உருவாகினதே ஒழிய, இது அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையும் இவைகள் கை வைக்க முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான், குர்ஆன் ஒன்று தான். குர்ஆனினுடைய ஒரே ஒரு புள்ளியை கூட உலகம் அழியும் வரைக்கும் யாரும் மாற்ற முடியாது. இது ஒரு கருத்து வேறுபாடினுடைய பல்வேறு வடிவங்கள் தான் இந்த பெயர்கள் எல்லாம் என்பதாக நாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது ஜாதிய பாகுபாடு இல்லை என்பதை புரிய வைத்தால் போதுமானது. இது போன்ற பல தகவல்கள் நம் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.